வணக்கம். நான் தமிழன்பன். நேற்று தமிழ்நாடு முதலமைச்சர் திரு மு.க.ஸ்டாலின் அவர்களை சீமான் சந்தித்து பேசினார். இது அரசியலில் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தி இருக்கிறது. இந்த சந்திப்பு எதற்காக நடந்தது என்பதை சீமான் அவர்கள் உடனடியாக விளக்கி சொல்லிவிட்டார். சில நாட்களுக்கு முன் மறைந்து போன திரு மு.க. முத்து அவர்களுடைய இறுதி நிகழ்வுக்கு அவருடைய உடல் அடக்கம் நடப்பதற்கு முன்பு செல்ல முடியவில்லை என்பதால், வேறு வேலைகள் இருந்த காரணத்தால் செல்ல முடியவில்லை என்பதால், அந்த துயரத்துக்கு ஆறுதல் பகிர்ந்து கொள்வதற்காக திரு மு.க. ஸ்டாலின் அவர்களை வீட்டில் சந்தித்தேன் என்று அவர் வெளியில் வந்தவுடனே விளக்கம் சொல்லிவிட்டார். இன்னொன்று, அரசியலில் கருத்து வேறுபாடு என்பது வேறு, இந்த மனிதநேய மாண்பு என்பது வேறு. நான் ஒரு முறை மயங்கி விழுந்தபோது அவர் எனக்கு ஆறுதல் சொன்னார். என்னுடைய வீட்டில் ஒரு துக்க நிகழ்வு நடந்தபோது அமைச்சரை அனுப்பி எல்லா காரியங்களையும் செய்ய வைத்தார் என்றும் அவர் தெளிவாக சொல்லிவிட்டார். இதற்கு பிறகும் சீமான் எப்படி முதலமைச்சரை சந்திக்கலாம்? நேற்று வரை பேசியதெல்லாம் பொய்யா? திரும்ப திரும்ப திராவிட முன்னேற்ற கழகம், திராவிடம் என்ற பெயரில் திமுகவையும் அதன் தலைவரையும் மு.க. ஸ்டாலின் அவர்களையும் பேசியதெல்லாம் என்னவாயிற்று? இப்பொழுது போய் திடீரென்று காலில் விழ வேண்டிய அவசியம் என்ன என்றெல்லாம் ஏராளமான கருத்துக்கள் பொது வெளியில் வந்து கொண்டிருக்கின்றன. இந்த கருத்துக்களுக்கு எல்லாம் உள்நோக்கம் இருக்கிறது என்றாலும், அந்த உள்நோக்கம் இருக்கிறது என்பதை திரும்ப திரும்ப சொல்ல வேண்டி இருக்கிற காரணத்தால் நான் இதை பேசுகிறேன். சீமான் தமிழ்நாட்டு அரசியலை பொறுத்தவரை ஒரு எதிர்கட்சிகள் எதிரும் புதிருமாக உள்ளோர் ஒருவரை ஒருவர் சந்தித்துக் கொள்ளக்கூடாது என்பது ஜெயலலிதா காலத்துக்கு பிறகு மிக தீவிரமாகிவிட்டது. ஜெயலலிதா அரசியலில் அடியெடுத்து வைத்து அவர் அதிமுகவின் தலைமை பொறுப்பை ஏற்ற பிறகு அந்த கட்சியினர் திமுகவினரை பார்த்து சிரித்தாலே குற்றம் என்கிற அளவுக்கு ஒரு பெரிய மாற்றம் தமிழ்நாட்டில் நடந்தது. அதற்கு முன்பாக பெரியார், காமராஜர், பெரியார், ராஜாஜி, அண்ணா, காமராஜர் இவர்கள் எல்லாம் ஒருவரை ஒருவர் ஒரு தேவையான நேரத்தில் அல்லது ஒரு இது போன்ற ஒரு துக்க நிகழ்வுகளில் சந்தித்து கொண்டதெல்லாம் நடந்தது உண்டு. அது படிப்படியாக எம்ஜிஆருக்கும் கலைஞருக்குமான பகை காரணமாக அது படிப்படியாக குறைந்து ஒருவரை ஒருவர் சந்திப்பதை குறைந்து போன ஒரு காலகட்டம் இருந்தது. ஜெயலலிதா அது உச்சத்துக்கு போனது. அதாவது திமுகவினர் யாரும் அதிமுகவினரை பார்த்து சிரித்து விடக்கூடாது, அதிமுகவினர் திமுகவினரை பார்த்து சிரித்து விடக்கூடாது என்கிற அளவுக்கு அதனுடைய பகைமை உருவாகி கொண்டிருந்தது, பகைமை இருந்தது. ஜெயலலிதா மறைவுக்கு பின் அதிலும் ஒரு மாற்றம் நிகழ்ந்தது. முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் அவர்களும் முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அவர்களும் மு.க. ஸ்டாலின் அவர்களோடு ஒரு இது போன்ற நிகழ்வுகளில் பங்கெடுத்து கொண்டார்கள். இவர் வீட்டுக்கு அவர் சென்றார், அவர் வீட்டுக்கு இவர் சென்றார் என்கிற அளவுக்கு பங்கெடுத்து கொண்டார்கள் என்பதை நாம் பார்த்தோம். அந்த வகையில் சீமான் அவர்கள் நேற்று ஒரு துக்க நிகழ்வுக்கு ஆறுதல் பகிர்வதற்காக, அது துக்கம் கேட்பது என்று சொல்வார்கள், அதற்காக அவர் அங்கு சென்று சந்தித்தார். இன்னொன்று, அவர் தனியாகவும் போகவில்லை. தன்னுடைய கட்சியினரோடு திரு தேவா அவர்கள், சாட்டை துரைமுருகன் அவர்கள் ஆகியோரை கூட அழைத்து கொண்டுதான் சென்று பார்த்திருக்கிறார். அந்த புகைப்படங்கள் வெளியாகி இருக்கிறது. அங்கு செய்தியாளர்களையும் சந்தித்து பேசியிருக்கிறார். பேசி இதற்காகத்தான், அதாவது ஒருவரை ஒருவர் எதிரியாக கருதும் போக்கு இல்லாமல் ஒரு மனிதநேய மாண்போடு ஒருவரை ஒருவர் பார்த்து கொள்வது என்கிற அடிப்படையில் தான் நான் இங்கு வந்தேன். அந்த கலாச்சாரம் தமிழ்நாட்டில் இல்லாமல் இருக்கிறது, அது வளர வேண்டும் என்பதை தெளிவாக அவர் சொன்ன பிறகும் இந்த சந்திப்புக்கு ஏராளமான உள்நோக்கம் கற்பிக்கும் முயற்சிகளும் நோக்கங்களும் நடந்து கொண்டிருக்கின்றன. ஒரு சீமான் அவர்கள் பேசுவது தமிழ் தேசிய அரசியல் என்னும்போது அதற்கு எதிர்நிலை அரசியலாக சீமான் அவர்கள் குறிப்பிடுவதே திராவிடம் என்பதுதான். அந்த திராவிட மாதிரி அரசு என்று அதிகாரப்பூர்வமாக அறிவித்து கொண்டு செயல்பட்டு கொண்டிருக்கிறது மு.க. ஸ்டாலின் அரசு. அப்படி இருக்கும்போது கருத்தியல் ரீதியாக இரண்டும் எதிரெதிர் நிலையில் இருக்கின்றன. ஆனால் இதில் ரொம்ப நுட்பமாக உள்ளார்ந்து பார்த்தால், திராவிட மாதிரி அரசு என்று சொல்லிக்கொண்டு திமுக செய்கிற விஷயங்கள், நடத்துகிற நிகழ்ச்சிகள் எல்லாம் யாருக்காக இருக்கின்றன, எதற்காக இருக்கின்றன என்று பார்த்தால் அது தமிழ்நாட்டுக்காகவும் தமிழ் மொழிக்காகவும் தமிழ் இனத்துக்காகவும் தான் இருக்கின்றன என்பதில் மாறுபட்ட கருத்தில்லை. அவர்கள் திராவிடம் என்னும் கருத்தியலை கொண்டு செயல்படுகிறோம் என்று சொன்னாலும் அவர்களுடைய செயல் களம் என்பது தமிழ்நாடு தான், தமிழ் மக்கள் தான், தமிழர்களுக்காகத்தான் அவர்கள் பாடுபட்டு கொண்டிருக்கிறார்கள்.
இன்றைக்கு கீழடி ஆய்வை ஒன்றிய அரசாங்கம் மறைக்க முயற்சித்து அதை எப்படியெல்லாம் ஒதுக்க முடியுமோ அவ்வளவு வேலைகள் செய்து கொண்டிருக்கிறது. அதற்கு எதிராக மிக தீவிரமாக திமுக அரசு நிறுவ முயற்சிப்பது என்பது தமிழரின் தொன்மையைத்தான், தமிழரின் பெருமையைத்தான். அவர்கள் அண்மையில் முதலில் உலகத்தில் இரும்பை பயன்படுத்தியவன் தமிழன் என்கிற அறிவிப்பை ஒரு சான்றுகளோடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் வெளியிட்டார். அதன் பிறகு ஒரு இங்கிலாந்து பல்கலைக்கழகம் கீழடியில் கிடைத்த மண்டை ஓடுகளை வைத்து ஒரு முகத்தை வரைந்த போது அதை பகிர்ந்து அதை பற்றி வெளிப்படுத்தி பெருமைப்பட்டு கொண்டதும் மு க ஸ்டாலின் அவர்கள்தான், திராவிட முன்னேற்ற கழக அரசு தான். அவர்களுடைய செயல்பாடுகள் எல்லாமே தமிழினம் என்கிற அடிப்படையில் தான் இருக்கிறது. ஆனால் அவர்கள் சொல்லும் கருத்தியல் திராவிடம் என்பது. இந்த இடத்தில் சீமான் வேறுபடுகிற இடம் என்னவென்றால், திராவிடம் என்னும் பெயரில் பிற மொழியாளர்கள் இந்த ஒரு குடைக்குள், திராவிடம் என்கிற குடைக்குள் பிற மொழியை தாய்மொழியாக கொண்டவர்களும் அதிகாரத்துக்கு வந்து விடுகிறார்கள். அவர்களுடைய மனம் என்பது இயல்பாகவே தமிழுக்கு தமிழ் இனம், தமிழ் மொழி என்று வரும்போது அதற்கு எதிராக செயல்படுகிறது. இயல்பாகவே அவர்கள் செயல்படுகிறார்கள். அதாவது எதிரில் இருந்தால் தப்பில்லை, நாம் மோதி வென்று விடலாம். எதிரியை அருகிலேயே வைத்திருப்பது, உள்ளுக்குள் வைத்திருப்பது தான் தவறு என்பதுதான் சீமானுடைய கருத்தியல். சீமான் தமிழ் தேசிய அரசியல் என்பதன் அடிப்படை என்ன? தமிழ் இனம், தமிழ் மொழி, தமிழ் மக்கள் நன்றாக இருக்க வேண்டும், நன்றாக வாழ வேண்டும், முழு உரிமையுடன் வாழ வேண்டும், தங்களுடைய பண்பாட்டை, மொழியை, கலாச்சாரத்தை பாதுகாக்கிற முழு உரிமையும் அவர்களுக்கு இருக்க வேண்டும். அரசியல் அதிகாரத்தை வேற பிற மொழியினர் கையில் வைத்திருப்பதால் தான் ஒரு பாடத்திட்டத்திலிருந்து கோவில் வழிபாட்டிலிருந்து அன்றாட நிகழ்வுகள், அந்த வீட்டில் நடக்கும் விசேஷ நிகழ்வுகளிலிருந்து எல்லா இடங்களிலும் பிற மொழி கலாச்சாரமும் திணிக்கப்படுகின்றன. நம் மீது தமிழனின் பெயரில் கூட தமிழ் இல்லாமல் தமிழர்கள் பிற மொழி பெயர்களை சூட்டிக் கொள்கிறார்கள், இரு மொழியில் தங்கள் பெயர்களை எழுதி கொண்டிருக்கிறார்கள் என்றெல்லாம் திரும்ப திரும்ப பேசிக் கொண்டிருக்கிறார் சீமான். சீமான் பேசுவது தமிழ் தேசிய அரசியல், தமிழர்களுக்கான நலன் என்றால் அவர் வெளிப்படையாக தமிழ் இனம், தமிழ் மொழி என்று ஒற்றை குரலில் நிற்கிறார். ஆனால் பெரியார் வழியில் வந்து அதன் பிறகு அண்ணா, கலைஞர் எல்லோரும் அதை முழுமையாக ஏற்றுக்கொண்டு செயல்படுகிற திமுக அரசாங்கம் அதே வேலையை திராவிடம் என்கிற பெயரில் செய்து கொண்டிருக்கிறது. அதுதான் பல இடங்களில் பின்னடைவுக்கு காரணமாக இருப்பதும் உண்மைதான். திராவிடம் என்கிற பெயரில் பிற மொழியாளர்கள் தமிழ்நாட்டில் வந்து ஒரு தெலுங்கை தாய்மொழியாக கொண்டவர், கன்னடத்தை தாய்மொழியாக கொண்டவர்களாம் அமைச்சர்களாக முடியும். ஆனால் இதே கர்நாடகாவிலோ ஆந்திர பிரதேசத்திலோ இப்படி பிற மொழியை தாய்மொழியாக கொண்டவர்கள் முதலமைச்சர் வேண்டியதில்லை, அமைச்சராக கூட ஆக முடியுமா என்பது ஐயம்தான். அங்கு இது போலாம் நடப்பதே இல்லை. ஆனால் தமிழ்நாட்டில் மட்டும் தமிழ்நாடு சட்டமன்றத்திலேயே தெலுங்கில் பேசிய உறுப்பினர்கள் தெலுங்கில் பேசிய நிகழ்வுகள் எல்லாம் நடந்திருக்கின்றன. முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் பருதி இளமொழி அவர்கள் ஒரு தகராறு நடந்தபோது ஒரு சட்டமன்ற உறுப்பினர் தெலுங்கிலே கத்தினார். அப்பொழுதுதான் அவருக்கு தாய்மொழி தெலுங்கு என்பதை தெரிந்தது என்றெல்லாம் நகைச்சுவையாக மேடைகளில் சொல்லியிருக்கிறார். அது சிரிப்பதற்காக மட்டுமல்ல, சிந்திப்பதற்கான இதுவும் கூட தான். ஏனெனில் தமிழ்நாட்டுக்குள் அதற்கு காரணம் திராவிட முன்னேற்ற கழகம், திராவிடர் கழகம் என்கிற பெயர் மட்டுமே இவர்களை எல்லாம் ஒருங்கிணைப்பதற்கும் அரவணைப்பதற்கும் காரணமாக இருக்கிறது என்பதுதான் சீமானின் அடிப்படையான குற்றச்சாட்டு. இந்த குற்றச்சாட்டு இந்த இரண்டு அணிகளுமே செயல்படும் களமும் தமிழ் மொழி, தமிழ் இனம் என்றாலும் கூட இதில் பெரும் பின்னடைவுக்கு காரணமே இந்த திராவிடம் என்கிற சொல்தான் என்பதுதான் திரும்ப திரும்ப சீமான் அவர்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறார். திராவிடம் என்கிற பெயரில் தமிழ் இனம், தமிழ் மொழி பின்னுக்கு தள்ளப்படுகிறது, பிற மொழிகள் முன்னுக்கு வருகின்றன. தமிழ், ஆங்கிலம் என்கிற இருமொழி கொள்கையை திராவிடம் தூக்கி பிடிப்பதால் தான் தமிழுக்கு பின்னடைவு என்று கூட சீமான் அவர்கள் பேசிக் கொண்டிருக்கிறார். ஒரு மொழி கொள்கை தான் சரி என்பது சீமானுடைய கருத்து. இந்த இருவேறு கருத்துக்கள் இருந்தாலும் தமிழ் இனம் மனிதர்கள் மட்டுமல்ல, எல்லா உயிர்களிடத்திலும் அன்பு கொண்ட இனம் என்பது, பாசம் கொண்ட இனம் என்பதும், அந்த உயிர்களுக்காக போராடிய வாதாடிய இனம் என்பதும் நமது சங்க இலக்கியங்களில் காண கிடக்கின்றன. அப்படிப்பட்ட ஒரு தமிழ் இனத்தின் பிள்ளையாக வந்திருக்கிறேன். என்னுடைய பெருமை மிகு தமிழ் இனத்தை
நான் காப்பாற்ற வந்திருக்கிறேன் என்று சொல்லிக் கொள்கிற சீமான் இந்த தமிழ் இனத்தைச் சேர்ந்த ஒருவருடைய மறைவுக்கு துக்கம் கேட்க போனது ஒரு பெரிய குற்றம் என்பது போல் எல்லோரும் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். இன்னும் சொல்ல போனால் விஜயலட்சுமி வழக்கு வருகிறது. அந்த வழக்கிலிருந்து தப்பித்துக் கொள்வதற்காக மு.க. ஸ்டாலினிடம் சரண்டராகிவிட்டார் சீமான் என்கிற கருத்துக்கெல்லாம் பரப்பப்படுகின்றன. அந்த வழக்கில் அவர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் தனக்கு சாதகமான தீர்ப்பை பெற்று அவர்கள் உச்சநீதிமன்றம் சென்றிருக்கிறார்கள். உச்சநீதிமன்றத்தில் மு.க. ஸ்டாலின் சொல்லி அவர் உடனே நடந்து விடுமா என்ன? அப்படி இதற்காக சந்தித்தார் என்று சொல்வதும் இதற்கு உள்நோக்கம் கற்பிப்பதும் சீமானை மட்டும் இழிவுபடுத்துவது அல்ல என்பதை அதை செய்கிறவர்கள் மறந்து விடுகிறார்கள். இந்த பக்கம் துக்கம் கேட்க வருகிறேன் என்று ஒரு முதலமைச்சர் வீட்டுக்குள் அனுமதி இல்லாமல் ஒருவர் சென்று விட முடியுமா? அவர் வருகிறேனோடு வர சொல்லுங்கள், சந்திக்கிறேன் என்று ஒத்துக்கொண்டு சந்தித்து இருக்கிறார் முதலமைச்சர் அவர்கள். அவரும் அந்த மாண்போடு நடந்து கொண்டிருக்கிறார், இவரும் அந்த மாண்போடு நடந்து கொண்டிருக்கிறார். ஆனால் அந்த இரண்டு கட்சிக்காரர்களுமே அமைதியாக இருக்கும்போது மற்ற இடையில் உள்ளவர்கள் எல்லாம் இதற்கு உள்நோக்கம் கற்பிப்பதும் குற்றம் சுமத்தி பேசுவதும் சீமானை மட்டும் இழிவுபடுத்துகிறோம் என்ற நினைப்பில் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அது சீமானுக்கு மட்டுமல்ல, முதலமைச்சருக்கும் அந்த பொருள் போய் சேரும். சீமான் தான் வழக்கில் இருந்து தப்பிப்பதற்காக இவரை பார்த்தார் என்று வைத்துக் கொண்டால் கூட அதை ஒப்புக்கொண்டாரே மு.க. ஸ்டாலின், அவரே என்ன சொல்வது? அப்போ இவ்வளவு நாள் என்னை எதிர்த்து பேசியவரைக்கு இவர் ஏன் சந்திப்புக்கு இடம் கொடுக்கிறார்? அதை ஏன் ஒப்புக்கொள்கிறார்? அந்த சமரசத்துக்கு ஏன் ஒப்புக்கொள்கிறார்? சீமானாவது ஒன்றுமில்லாமல் இருக்கிறார், ஒரு கட்சியை நடத்துகிறார், ஒரு 8 விழுக்காடு வாக்குகள் வைத்திருக்கிறார். இவர் ஒரு பெரிய கட்சியினுடைய தலைவர், பாரம்பரியமிக்க கட்சியினுடைய தலைவர், தமிழ்நாட்டு முதலமைச்சரான முதலமைச்சர் என்கிற அதிகாரத்திலும் இருப்பவர். ஏன் சீமானை சந்திக்க வேண்டும் என்கிற கேள்வியும் வருகிறது அல்லவா? அதெல்லாம் புரியாமல் வெறுமனே முதலமைச்சரை சந்தித்ததை வைத்து சீமானை இழிவுபடுத்துவதை அந்த இழிவு செய்பவர்கள் இதோடு நிறுத்தி கொள்ள வேண்டும். அது அப்படி செய்வது அவரையும் சேர்த்து இழிவுபடுத்துவதாகத்தான் இருக்கிறது. சீமான் அவர்கள் மு.க. முத்து அவர்களுக்கு இரங்கல் தெரிவித்து ஒரு சமூக வலைதளத்தில் பதிவிடுவதற்கு முன்பும் பின்பும் போய் பாருங்கள். தமிழ்நாட்டு அரசியலை, திமுக அரசாங்கத்தை விமர்சித்த பதிவுகள் இருக்கின்றன. அதாவது இந்த விஷயத்தில் ஒரு நிகழ்வுகள் நடக்கும்போது ஒரு வலிமையுள்ள கருத்தியல் எதிர்கட்சியாக, உண்மையான எதிர்கட்சியாக திகழ்ந்து கொண்டிருப்பது இப்பொழுது நாம் தமிழர் கட்சி மட்டும்தான் தமிழ்நாட்டில். ஏனெனில் அதிமுகவுக்கு என்று தனி கொள்கை இல்லை. அவர்களும் திராவிடம் நலிந்து போனாலும் திராவிட கொள்கை தான் பேசுகிறார்கள். பாஜகவும் காங்கிரசும் இந்துத்துவ அரசியல் பேசுவார்கள். அவர்கள் ஒருத்தர் வெளிப்படையாக பேசுவார், இன்னொருத்தர் மறைமுகமாக பேசுவார்கள். ஆனால் தமிழ்நாட்டுக்குள் தமிழ் இன அடிப்படையில் இதுதான் சரி, இந்த பாதை தான் சரி, இவர்களை மேம்படுத்த இந்த பாதை சரி என்று மு.க. ஸ்டாலின் ஒன்றை நம்பினார். இல்லை, இந்த பாதையால் தான் நமக்கு பின்னடைவு, இந்த பாதை சரி என்கிறது சீமானுடைய கருத்தியல். இருவருமே தமிழ் இன மொழிக்காக அந்த முன்னேற்றத்திற்கான ஒரு செயல்பாடுகளைத்தான் செய்து கொண்டிருக்கிறார்கள். அதனுடைய அந்த அடிப்படையில், தமிழ் இனத்தின் பெருமைகளின் அடிப்படையில் ஒரு எதிரியையும் மாந்தநேயத்தோடு அணுகும் பார்வை, பதிவு, அந்த அடிப்படையில் தான் இந்த இருவருடைய சந்திப்பு நடந்திருக்கிறது. இதற்கு உள்நோக்கம் கற்பிப்பது என்பதும், இந்த உள்நோக்கத்தை வைத்து இந்த உள்நோக்கம் கற்பித்து சீமானை இழிவுபடுத்துவது என்பதும் மிக தவறான போக்கு. அது மு.க. ஸ்டாலின் அவர்களுக்கும் அந்த பழியை கொண்டு போய் சேர்த்துவிடும் என்பதால் இதை உணர்ந்து இவ்வளவு பெரிய இதற்கு பின் இந்த சந்திப்பை ரொம்ப எளிமைப்படுத்தி அரசியல்படுத்தி கொச்சைப்படுத்தாமல் இது ஒரு தமிழனின் பெருமை, தமிழனின் மாண்பு என்கிற அளவில் பார்க்க வேண்டும் என்பதை அனைவருக்கும் கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.